Dear people, the people of Israel were in slavery and bondage for almost nearly 430 years in Egypt. அருமையானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் ஏறக்குறைய 430 ஆண்டுகள் எகிப்தில் அடிமைகளாய் வாழ்ந்த அவர்களை ஆண்டவர் விடுவித்தார். They brought them with a mighty hand to the promised land. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு தேவன் தம்முடைய பலத்த கரத்தை கொண்டு அவர்களை அழைத்து வந்தார். Oh dear people, when they were well off, when they really experienced the blessings of the Lord, அவர்கள் நன்றாக இருந்த பொழுது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்த பொழுது, they forsook the living fountain and have chosen the broken cistern, as many people are today. அவர்கள் ஜீவனுள்ள ஊற்றான தேவனை விட்டுவிட்டு உடைபட்ட தொட்டியை அநேக மக்களைப் போல அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். God warned them, sending so many prophets to them. அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பி தேவன் அவர்களை எச்சரித்தார். And again they were warned. மறுபடியுமாக அவர்கள் எச்சரிக்கப்பட்டார்கள். But they despised the word of God. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணினார்கள். They thought that these are all the things of warning by the prophets as a routine of their profession and nothing more than else. அவர்கள் நினைத்தார்கள், இந்த தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய தொழிலை போல ஏதோ எச்சரிக்கும்படியான ஒரு காரியமாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். Dear people, so God's patience was exhausted. தேவனுடைய பொறுமையானது அங்கு தீர்ந்து போயிற்று. God raised up Nebuchadnezzar, the king of Babylon, to loot this city, Jerusalem and the temple and the land itself. தேவன் தாமே நெபுகத்நேசர் என்ற அந்த பாபிலோன் ராஜாவை எழுப்பி அந்த தேசத்தையும் எருசலேம் பட்டணத்தையும் தேவனுடைய ஆலயத்தையும் தரைமட்டமாக்கும்படியாக அவர் அனுமதித்தார். They were all taken captives to Babylon, most of them. அவர்களில் அநேகர் அவ்விதமாக பாபிலோன் தேசத்துக்கு சிறை கைதிகளாக அழைக்கப்பட்டார்கள். Men like Daniel and many people were taken captives to Babylon. அநேக தானியேலை போன்ற அநேக மக்கள் கைதாக்கப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். They were all suffering and suffering. அவர்கள் பாடுகளினூடாய் கடந்து போய் கொண்டிருந்தார்கள். They, the voice of Isaiah, even before all these things were happening, could be remembered. இந்த நிகழ்வெல்லாம் நடக்கிறதுக்கு முன்பாக ஏசாயா சொன்ன அந்த வார்த்தையானது இங்கே நினைவு கூறப்பட்டது. Isaiah 40th chapter, first verse. ஏசாயா 40வது அதிகாரம் 1வது வசனம். Comfort ye my people, saith your God. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். Speak ye comfortably to Jerusalem and cry unto her that her warfare is accomplished, that her iniquity is pardoned, for she hath received of the Lord's hand double for all her sins. எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்றென்றும்
அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததென்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். Comfort ye my people. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். Dear people, this morning God speaks to you. இந்த காலை வேளையில தேவன் தாமே உன்னோடு கூட பேசுகிறார். The God who spoke to the people of Israel. இஸ்ரவேல் மக்களிடத்தில் பேசின அந்த தேவன் today he wants to speak to you very personally, dear friend. அம்மானே, அந்த தேவன் தனிப்பட்ட விதத்தில் உன்னோடு கூட பேச விரும்புகிறார். The lessons which I have been preparing for the Bible school really opened many truths to my eyes, even though I studied so many times. நம்முடைய வேதாகம பள்ளிக்காக பாடங்களை ஆயத்தப்படுத்தும்படியான அந்த காரியத்தில் அநேக வேளைகளில் அந்த சத்தியங்களை நான் படித்திருந்தாலும் அநேக காரியங்கள் என்னுடைய கண்களை திறந்தது. Dear people, knowing the truth in the mind is different from perceiving the truth in the heart. வேத சத்தியத்தை அறிந்திருப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்து அறிவது என்பது வேறு. A heartfelt reflection of God's word makes us to be more effective to understand God himself. இருதயபூர்வமாய் தேவனுடைய வார்த்தையை உணர்ந்து நாம் பாதிக்கப்படுவது என்பது தேவனை அறிந்து கொள்வதில் மேலான ஒரு நிலைக்குள்ளாக நம்மை உயர்த்துகிறது. Among those attributes of God, தேவனுடைய அவிதமான தன்மைகளில் one thing which really struck me, ஒரு காரியம் என்னை அதிகமாய் பாதித்தது. What is it? அது என்ன? This God is a personal God. இந்த தேவன் ஒரு தனிப்பட்ட விதத்தில் செயல்படுகிற தேவன். He deals with individuals, not collectively as a nation, as a group of people alone. அவர் ஒரு தேசமாக ஒரு கூட்ட மக்களோடு இடைப்படுகிறது மாத்திரமல்ல, அவர் தனிப்பட்ட விதத்தில் இடைப்படுகிறவராக இருக்கிறார். He wants to deal with you and he is dealing with you today. அவர் உன்னோடு கூட தனிப்பட்ட விதத்தில் இடைப்பட விரும்புகிறார். அவர் அவிதமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இடைப்படுகிறார். I don't know how your situation this morning is, dear friend. என் நண்பனே, அருமையான நண்பனே, இந்த காலையில் உன்னுடைய வாழ்க்கை என்பது எவ்விதமாக இருக்கிறது என்பதை குறித்து எனக்கு தெரியாது. Are you like the people of Israel, passing through a path of wilderness and desolation? ஒருவேளை இந்த இஸ்ரவேல் மக்களைப் போல உன்னுடைய வாழ்க்கையில் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணின ஒரு கைவிடப்பட்ட நிலையில் உணர்கிறாயா? Are you in despair when you see the situations around you and in you? உனக்குள்ளாகவும் சூழ்நிலைகளை சுற்றி பார்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே முற்றமாக மனமுறிவு அடைந்து போனாயா? God sends his word this morning. தேவன் தம்முடைய வார்த்தை இந்த காலையில் அனுப்புகிறார். Comfort ye my people. என் ஜனங்களை ஆற்றுங்கள், என்னுடைய ஜனங்களை தேற்றுங்கள். These Israelites saw the destruction of the homeland, Judah, the capital Jerusalem, and the sacred temple on Mount Zion. இந்த ஜனங்களானவர்கள் அவர்களுடைய தேசம், அவருடைய சொந்த தேசமானது அழிக்கப்பட்டது. அழகான அந்த எருசலேம் பட்டணம் நொறுக்கப்பட்டது. சியோன் மலையிலிருந்து அவருடைய ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்டது.
Not only that, அது மாத்திரமல்ல, they were exiled from their land to live among the enemy for nearly 70 years. ஏறக்குறைய அங்கு 70 ஆண்டுகள் இந்த ஜனங்கள் அந்த தேசத்திலே அடிமைகளாக வாழ்ந்த ஒரு நிலையானது காணப்பட்டது. Oh dear people, the prophets describe the exile as punishment for the rebellious apostate house of Judah. இந்த தீர்க்கதரிசியானவர் அந்த மக்கள் அபிதமாக முரட்டாட்டமும் தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி போன யூத மக்களை தேவன் தண்டித்தது என்பதாக அவர்களுக்கு உணர்த்தப்பட்டது. Dear people, this God is a God of justice. இந்த தேவன் நீதியின் தேவன், is a God of love, அவர் அன்பின் தேவன். But this God is a God of justice. Never forget that. அதை ஒருபோதும் மறந்து விடாத இவர் நீதியின் தேவன். Sin should be punished. பாவம் தண்டிக்கப்பட வேண்டும். This is the justice of God. இது நீதியின் தேவனுடைய நீதியாக இருக்கிறது. You should be punished for your sins. உன்னுடைய பாவங்களுக்காக நீ தண்டிக்கப்பட வேண்டும். This is the justice of God. இது தேவனுடைய நீதி. But for a sinner who is penitent and feel sorry for his sins, ஆனா ஒரு மனம் வருந்துகிற மனம் திரும்புகிற ஒரு பாவிக்காக, oh, the Son of God himself was sent on the earth. தேவகுமாரன் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். He took upon the punishment of the sins of his people on the cross. அவருடைய ஜனங்களுடைய அந்த பாவத்தை அவர்தாமே சுமந்து தீர்த்தார். Dear people, I don't know whether you could understand this song. இந்த பாடலை நான் பாடினதை உங்களால் விளங்கி முடிந்தது தெரியவில்லை. The man who wrote this song, இந்த பாடலை பாடின இந்த மனிதர் வில்லியம் கூப்பர். வில்லியம் கூப்பர் என்ற இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் a contemporary of John Newton. ஜான் நியூட்டனுக்கு இந்த காலங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தவர். Oh dear people, he used to be often discouraged and depressed. அநேக வேளைகளில் அவர் தாமே அதிகமாக சோர்ந்து போவதுண்டு, மனம் தளர்ந்து போவதுண்டு. In the song which he has written, அவர் எழுதின இந்த பாடலில், redeeming love has been my theme and shall be till I die. மீட்பின் இந்த அன்பே என்னுடைய வாழ்க்கையின் முக்கிய மையமாக இருக்கிறது, நான் மரிக்கு மட்டுமாக அவ்விதமாகவே இருக்கும் என்று சொன்னார். Dear people, this God of love, இந்த நன்மைக்கு அன்பின் தேவன், he never wanted his people to be punished without limit. எல்லை இல்லாமல் அவருடைய ஜனங்கள் இவ்விதமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. Probably even the things that you are suffering maybe is because of your sin, dear friend. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில கடந்து போகிற இந்த பாடுகள் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய பாவங்கள் நிமித்தமாக இருக்க வாய்ப்பு உண்டு. Yes, this God is a God of justice. இது அவர் நீதியின் தேவன். Oh dear friend, I don't know how about your life past. உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை விதமாக இருந்தது எனக்கு தெரியாது. Probably you lived in sin without knowing this great love, despising his love. இந்த உன்னதமான அன்பை அறியாமல், இந்த அன்பை புறக்கணித்துடைய வாழ்க்கையில ஒருவேளை நீ பாவத்திலே வாழ்ந்திருக்க கூடும். Probably God would have allowed you to reap these days the consequence of your sins. உன்னுடைய பாவத்தின் விளைவுகளை தேவன் இந்த நாளில நீ அறுக்கும்படியாக விட்டிருக்கக்கூடிய ஒரு காரியமாக இது இருக்கலாம். But now God calls you through his word this morning. ஆனால் இந்த காலையில தேவன் தம்முடைய அன்பு நிமித்தமாக உன்னை அழைக்கிறார். Comfort ye my people. என் ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள்.
Dear people, I believe this Bible. நான் இந்த வேதத்தை நம்புறேன். I believe this 100%. Or else I try to. இதை 100% விசுவாசிக்கிறாள், விசுவாசிக்க விரும்புகிறேன். Is this absolutely true? இது தேவனுடைய வார்த்தை. The heaven and earth will pass away. வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம். But this word will never pass away. இந்த வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகாது. ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது. Not even a single dot will fail without being fulfilled. Oh dear friend, this morning God is calling you for His comfort. இந்த காலையில தேவன் அவருடைய ஆறுதலுக்காக உன்னை அழைக்கிறவராக இருக்கிறார். This morning God wants to deal with you personally. உன்னை தனிப்பட்ட விதத்தில் தேவன் உன்னோடு கூட இடைப்பட விரும்புகிறார். Probably you call yourself a Christian. ஒரு கிறிஸ்தவர் என்று நீ அழைத்துக் கொள்ளுகிற நபராக இருக்கலாம். How is your relationship with God? தேவனோடு கூட நீ கொண்டிருக்கிற உறவு எவ்விதமாக இருக்கிறது? Do you have a living relationship with God? தேவனோடு ஜீவனுள்ள தொடர்பு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? Probably if I would like to explain what a living relationship is, ஒரு ஜீவனுள்ள தொடர்பு என்பதை குறித்து நான் விளக்கப்படுத்த வேண்டுமானால், I tell you dear friend, everything which affects you, உன்னை பாதிக்கிற எதுவாக இருந்தாலும், you will definitely go to Him because you have such an assurance of His help and mercy. உன்னுடைய வாழ்க்கையில அவரிடத்தில் நீ போவாய். ஏனென்று கேட்டால் அவருடைய இரக்கத்தை குறித்தும் அவருடைய தயவை குறித்தும் அவ்வளவான நிச்சயமான ஒரு உணர்வு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. Do you live in unfaith? அவிசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? Are you in fear? நீ பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? Are you in confusion? குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? Or else are you in uncertainty, traveling this journey of life without any aim? உன்னுடைய வாழ்க்கையில் அல்லது இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் எந்த விதமான நோக்கம் இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? Don't you know this living God who is with you? உன்னோடு கொடுக்கிற அந்த ஜீவனுள்ள தேவனை உனக்கு தெரியாதா? Could you not able to understand and enjoy His great love? உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மகா பெரிய அன்பை விளங்கிக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது இல்லையா? In spite of your difficulties, facing problems, உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்களை சந்தித்தாலும், is the peace of God ruling your heart? தேவ சமாதானம் உன்னுடைய இருதயத்தை ஆளுகை செய்கிறதா? I want to be very honest with you this morning, dear friend. இந்த காலையில் நான் நேர்மையாக இருக்க விரும்புகிறேன். It is not something which you could have occasionally. ஏதோ எப்பவோ ஒரு சமயத்தில் உணரும்படியான உணர்வாக அல்ல. When you wake up, could you understand that there is a God who takes care of you? நீ விழிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை குறித்து அக்கறையுள்ள ஒருவர் இருக்கிற என்ற உணர்வோடு எழும்ப முடிகிறதா? When you go to bed, could you trust God and go to bed that God has got a greater plan ahead of you? When you wake up the next morning, அடுத்த நாள் காலையில் எழும்பும் பொழுது தேவன் உனக்கென்று மேலான திட்டங்களை வைத்திருக்கின்ற உணர்வோடு படுக்கைக்கு செல்ல முடிகிறதா? I tell you, this is a living relationship. இது ஒரு உண்மையான ஜீவனுள்ள தொடர்பு. Oh dear people, I tell you the doctrines of grace, கிருபையின் சத்தியம் என்பது, it demands my soul, my all. When I survey the wondrous cross, the Isaac Watts has written such a beautiful hymn.
ஐசக் வாட்ஸ் என்ற தேவ மனிதன், இன்னொருநாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில் என்ற அந்த பாடலை எழுதியிருக்கிறார். அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது என்னுடைய அனைத்தையுமே, என்னுடைய ஆத்துமா சகலத்தையும் அர்ப்பணிக்கும்படியாக என்னை ஏவுகிறது என்று சொல்லுகிறார். Dear people, the doctrines of grace makes a people to be very personal with God. கிருபையின் சத்தியம் என்பது மக்களை தேவனோடு தனிப்பட்ட விதத்தில் இணைக்கிறதாக இருக்கிறது. The teaching of Arminianism, which teaches that Jesus died for all, இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக மரித்திருக்கிறார் என்று சொல்லுகிற ஆர்மேனிய போதனையில் people say, oh, Jesus died for all, I just take my salvation. இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக மரித்திருக்கிறார், அதில் என்னுடைய ரட்சிப்பை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். But a fallen sinner can't do that, Bible says. ஆனால் விழுந்து போன ஒரு பாவி அதை செய்ய முடியாது என்பதை வேதம் சொல்லுகிறது. But the doctrines of grace, கிருபையின் சத்தியம் என்பது, as St. Paul says in Galatians 2:20, கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லுவதைப் போல செய்யும்படியாக செய்கிறது. Dear people, Galatians 2nd chapter and 20th verse, here St. Paul applies the salvation personally. பவுல் இந்த இடத்துல இந்த ரட்சிப்பை தனிப்பட்ட விதத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். I could say that many times I quote this scripture, this verse. இந்த பகுதியை, இந்த காரியத்தை அநேக வேளைகளில் நான் மறுபடியுமாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. Because this is the core of the doctrines of grace. ஏனென்று கேட்டால் இது கிருபையின் சத்தியத்தின் மையமான ஒரு போதனையாக இருக்கிறது. Galatians 2nd chapter 20th verse, கலாத்தியர் 2:20, I am crucified with Christ. Nevertheless I live, yet not I, but Christ liveth in me. And the life which I now live in the flesh, I live by the faith of the Son of God, who loved me and gave himself for me. Who loved me and gave himself for me. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக ஒப்பு கொடுத்த கர்த்தர். What a portrait of a living personal relationship we could see in this verse. இந்த வசனத்தில் எவ்விதமாக ஒரு தனிப்பட்ட ஒரு தொடர்பை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். I tell you, dear people, if you don't have a real practical understanding and an experience of yourself with God akin to this verse, you have to examine yourself. ஒருவேளை இந்த வசனத்தின் அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையில் இது உனக்கு தனிப்பட்ட ஒரு தொடர்புக்குண்டான காரியமாக இல்லை என்றால் நீ உன்னை ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. Salvation brings a man to a living close relationship with a living God. ரட்சிப்பு என்பது ஒரு ஜீவனுள்ள தேவனோடு கூட நெருக்கமான உண்மையான ஒரு உணர்வுக்குள் கொண்டு வருகிறது. I tell you, this is more than an intimacy of a husband or wife. இது ஒரு கணவன் மனைவியை விட மிகுந்த ஆழமான உள்ளான ஒரு உறவாக இருக்கிறது. The Song of Solomon portrays this great love of God and between the love of God and a sinner. ஒரு பாவியோடு தேவனோடு கூட கொண்டிருக்கிற உறவை இந்த உன்னத பாட்டு விவரிக்கிறதை பார்க்கிறோம். Dear people, I tell you, the salvation which does not bring a living relationship with a person, I doubt it, dear friend, genuinely speaking.
தேவனோடு கூட உண்மையான ஒரு உறவுக்குள் கொண்டு வராத ரட்சிப்பை குறித்து நான் சந்தேகிக்கிறேன். I am afraid that many people who call themselves saved but they don't have a living relationship with God is a doubtful thing. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஜீவனுள்ள தேவனோடு கூட தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கையை நான் சந்தேகிக்கிறேன். அது சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. Just see the verse, how he talks about this. இந்த வசனத்தை பாருங்க, அவர் எவ்விதமாக பேசுகிறார். I am crucified with Christ. I am crucified with Christ. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். It is not we, நாங்கள் அல்ல. Dear people, many people eat praise to pray, even the churches. We. அநேக மக்கள் சபைகளில் நாங்கள் 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 என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். But I don't think that prayer will ever be heard of the Lord. தேவன் அவிதமான ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் என்று நான் எண்ணவில்லை. Prayer is a relationship between you and me. உனக்கும் எனக்கும், between God and you, உனக்கும் தேவனுக்கும் இடையிலான உறவு. Some people when they sin, some sins when committed, சில மக்கள் சில பாவங்களை செய்த பின்பாக when they pray in the church, சபைகளை ஜெபிக்கும் பொழுது, Lord, we have sinned. ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம். It is true. There are occasions in which you have to pray like that. அவிதமாக சில சூழ்நிலைகளை ஜெபிக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை குறித்து சொல்லலாம். But the right prayer is between you and God. உனக்கும் தேவனுக்கும் எடுக்கும்படியான காரியம். You tell that you sinned against God. தேவனுக்கு நீ பாவம் செய்தே என்று சொல்லு. Why should you drag other people into your sins? உன்னுடைய பாவங்களுக்கு மற்றவர்களை நீ இழுத்து கொண்டு அந்த இடத்துல நீ வக்காலத்து வாங்குற. You just gather other people, you just represent them for your sin. It is not the rightful prayer, and I tell you, the prayer will never even go beyond the sky. அவிதமான ஜெபங்கள் இந்த கூரைக்கு மேலே கூட போகாதுங்க. But of course, as a preacher, if I pray, I represent the church. I have to pray like this. நான் ஒரு சபையில் ஒரு போதகனாக மற்றவர்களை அங்கே பிரதித்துவம் செய்கிறதுனால நான் விதமாக ஜெபிக்கிறேன். But when I pray as a congregation, as a church member, ஆனால் ஒரு சபையில் ஒரு சபையினுடைய அங்கத்தை நான் ஜெபிக்கும் பொழுது, I can't pray as I pray like as a preacher representing the people here. மக்களை நான் அவிதமாக பிரகடனப்படுத்தும்படியான விதத்தில் இங்கு நான் ஜெபிப்பதைப் போல நான் ஜெபிப்பது சரியல்ல. It is not right prayer. அது சரியான ஜெபம் இல்லை. Many people start in that pattern and end their prayer in that pattern. அதே விதமாக தங்களுடைய ஜெபத்தை ஆரம்பித்து முடித்து விடுவார்கள். When I hear such prayers, விதமான ஜெபங்களை நான் கேட்கும் பொழுது, I could say these prayers will never reach beyond the sky. Because God is a personal God. தேவன் தனிப்பட்ட தேவன். Probably there may be occasions even when you pray individually, drawing people inside. ஒருவேளை நீ தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கும் பொழுது மற்ற மக்களோடு கூட நீ இணைத்து ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். I can't deny that also. அதை மறுக்க முடியாது. But dear people, a sincere prayer which comes from the heart talks to God about their sin, about the burdens that they carry. அவர்கள் தங்களுடைய பாவங்களை குறித்து என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணுங்கிறதை குறித்து அவர்கள் சொல்லுவார்கள். Probably prayers can be joined together. As a church, Lord help us. If you are a member or a person who is in the congregation praying like that, நீ ஒரு சபையில் ஒரு அங்கத்தினனாக ஆண்டவரே சபையார்களுக்கு செய்தருளும் என்று கேட்பது தப்பல்ல. But don't drag other people when you confess your sins.
ஆனால் உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கை செய்யும் பொழுது மற்றவர்களை அது இழுக்காத. This is not the right way of prayer as in the prayer meeting of a church. ஒரு சபையில் ஜெபிக்கிற ஜெபத்தில் அது சரியான ஜெபம் அல்ல. Many people pray, Lord, I have been fallen. We have been fallen in this sin. ஆண்டவரே, இந்த பாவத்தை விழுந்து போயிட்டோம். No, not at all. You have fallen. நீ விழுந்திருக்கிற. You pray and really seek the forgiveness of God in that. நீ ஜெபித்து அதில் தேவனுடைய மன்னிப்பை கேள். Why should you draw other people? ஏன் மற்றவர்களை இழுக்கிறாய்? Dear people, the very fundamental prayer is missing in the churches today. சபைகளில் அடிப்படையான ஜெப ஒழுங்குமுறை கூட சபைகளில் இருப்பதல்ல. Oh dear people, God is a God of personal one. தனிப்பட்ட தேவன். That's why St. Paul here says, ஆகவே நாம் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டோம்னு சொல்லல. I am crucified with Christ. I am crucified with Christ. Oh dear people, a person who is converted, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் is progressively improving in his spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் முன்னேறி செல்லுகிறவனாய் காணப்படுகிறான். He grows in sanctification. அவனுடைய பரிசுத்தமாகுதலில் முன்னேறி செல்லுகிறான். The sins which were really attack him to bring him down could not have an upper hand. Now, as it was previous, அவனுடைய வாழ்க்கையில முன்பு அவனை வீழ்த்தடித்த பாவங்கள் இப்போ அவனை அந்த அளவுக்கு வீழ்த்த முடிவதில்லை. How many people they confess sins and repeat it again, repeat it again, repeat it again. எத்தனை மக்கள் பாவங்களை அங்கே அறிக்கையிட்டு மறுபடியும் அதை அறிக்கிறது, மறுபடியும் அதை அறிக்கிறது. It's a mockery, I tell you, dear friend, before God. இது தேவனை கேலி செய்வதைப் போல. If you mean business that you have a living relationship with God, ஜீவனுள்ள தேவனோடு கூட நீ ஒரு தொடர்புள்ள ஒரு நபராக இருப்பாயானால், suppose if you go to a person who wants to make use of you, to appoint for certain work, ஒருவேளை ஒரு மனிதனிடத்தில் நீ வேலைக்கு அமர்த்தப்படும்படியாக போகும் பொழுது, he promises a very good salary and he appoints you. ஒரு நல்ல சம்பளத்தை அவிதமாக உனக்கு வாக்கு பண்ணி உனக்கு வேலைக்கு அமர்த்துகிறார். Suppose you make a mistake and go to him, sorry sir, I made it, I will never repeat it again. நீ போய் அவரிடத்தில், ஐயா தயவுசெய்து மன்னியுங்கள், நான் மறுபடியும் அதை செய்ய மாட்டேன். Suppose if you go and again telling and repeating the same, ஆனால் நீ மறுபடியும் அதையே செய்து அந்த மனுஷனிடத்தில் போய் சொல்லுவாயானால், what will be the answer from that man? இந்த மனுஷனிடத்திலிருந்து என்ன பதில் வருங்க? We are logical. நாம் இதை குறித்து அறிந்திருக்கிறோம். We know what it is practically. நடைமுறையில் என்ன என்பதை அறிந்திருக்கிறோம். But when we commit to prayer life, அந்த ஜெப வாழ்க்கையில் வரும் பொழுது, how many times we repeat it, week by week. ஆனால் வாரம் எத்தனை சமயத்தில் மறுபடியும் அதையே சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். Dear people, a living relationship is something different, more than a person who appointed you for a job and you being the person go to ask his pardon. உன்னை ஒரு மனுஷன் வேலைக்கு அமர்த்தி அவனிடத்தில் போய் தவறு செய்துட்டு இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்கிறத விட இது அதிகமான ஒரு தொடர்பு உட்படுத்தப்பட்ட ஒரு காரியம். Here he says, Lord, I am being crucified. ஆண்டவரே, நான் சிலுவையில் அறையப்பட்டு கொண்டிருக்கிறேன். To the world, உலகத்துக்கு, to the lust of the flesh,
மாம்சத்தின் இச்சைக்கு, டு த லஸ்ட் ஆஃப் தி ஐ, கண்களின் இச்சைக்கு, டு த ப்ரைட் ஆஃப் லைஃப், மாம்சத்தின் இச்சைக்கு. Am I truly improving myself in my quality of spiritual life? I am being crucified for all these things of this world. இந்த உலகத்தின் இந்த விதமான காரியங்களுக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டு முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறேனா? I tell you, dear people, the God who is living in me is a God who is alive. எனக்குள்ளாக வாழுகிற ஒரு தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். The Spirit of God who is living in me, எனக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், He talks to me, என்னோடு கூட பேசுகிறார். I hear His voice many times through my spiritual perception. என்னுடைய ஆவிக்குரிய விளங்குதலின் மூலமாக அநேக சமயங்களில் அவருடைய சத்தத்தை கேட்கிறேன். Unless I hear His voice by the spiritual perception from His word, I won't be able to stand before you from the pulpit. அவ்விதமாக அவருடைய வார்த்தையின் மூலமாக இந்த பரிசுத்த ஆவியானவர் கூட பேசுகிற அந்த சத்தத்தை கேட்காதவனாக நான் இருப்பேனானால் இந்த பலிபீடத்தில், இந்த பிரசங்க பீடத்தில் நான் நிற்கிறவனாக இருக்க முடியாது. He is living in me. அவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். St. Paul says, I am crucified. It is not once for all finished. அது ஒரு முறை முற்றும் முடிக்கப்பட்டால். In another place, St. Paul says, I am crucifying my flesh. என்னுடைய மாம்சத்தை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறேன். This donkey, the evil passion of this sinful nature of the flesh, is being crucified. இந்த மாம்சம், இந்த மாம்சத்தினுடைய காரியங்களானது, இந்த காரியங்கள் முற்றுமாக சிலுவையில் அறையப்பட்டு கொண்டே இருக்கிறது. Do you know one thing? உனக்கு ஒன்று தெரியுமா? Who is your enemy? உன்னுடைய எதிராளி யாரு? You are your enemy. நீ தான் உன்னுடைய எதிராளி. Your old man is your enemy. உன்னுடைய பழைய மனுஷன் தான் உனக்கு எதிராளி. Your old nature is your enemy. உன்னுடைய பழைய அந்த மனுஷன் தான் எதிராளி. Unforgiving spirit, மன்னிக்க முடியாத தன்மை. Developing bitterness about others, மற்றவர்களை குறித்த கசப்பான உணர்வுகள். Unloving words, அன்பில்லாத வார்த்தைகள். Not able to think how the words will pierce others' heart, make a deep wound in them. அவருடைய வார்த்தை மற்றவருடைய இருதயத்தை எவ்வளவாக காயப்படுத்தும் என்பதை சிந்தித்து பார்ப்பதில்லை. How much of unlove, அன்பற்ற தன்மை. Dear people, it is of no use at all mere having a knowledge of truth and a form of godliness. ஏதோ சத்தியத்தை அறிந்து ஒரு பக்திக்குரிய ஒரு வாழ்க்கை என்று சொல்லுகிறதுல அல்ல. இட்ஸ் வெரி பிராக்டிக்கல். இது அவ்விதமான ஒரு நடைமுறைக்கு ஏதுவான காரியம். God said, தேவன் சொல்லுகிறார், comfort my people, comfort my people. Oh, I have paid for their sins. They have paid it. அவள் பாவத்துக்கு என்று இரட்டிப்பாக அனுபவித்து விட்டார்கள். Their heart of forgiveness, மன்னிக்கிற இருதயம். Their heart of understanding their sufferings, அவருடைய பாடுகளை விளங்கிக் கொள்ளுகிற இருதயம். Dear people, you call yourself a Christian. ஒரு கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்கிறாய். You could not really love others. மற்றவர்களை உன்னால் நேசிக்க முடியல. I tell you, dear people, a person who could not understand really the love of God can't love others. உண்மையாலுமே ஆண்டவருடைய அன்பை விளங்கிக் கொள்ளாத ஒரு மனிதன் மற்றவர்களை நேசிக்க முடியாது. Oh, on the cross the Lord said, Father, forgive them, for they do not know what they are doing.
சிலுவையில் இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். Who are those people who mocked at him? அவரை பரியாசம் பண்ணவர். Who spat on his face? அவருடைய முகத்தில் துப்பினவர்கள். Who nailed them on the cross without any kindness. இரக்கமில்லாமல் சிலுவையில் அறைந்தவர்கள். Oh dear people, I could not see any trace of mere pity from those people. அந்த மக்களிடத்திலிருந்து எந்த விதமான ஒரு இரக்கத்தை கூட பார்க்க முடியவில்லை. Suppose if I am there, நான் ஒரு அப்படியான சூழ்நிலை இருப்பேன், ஆனால் what will be the curse? Words of curse would have come out of my mouth. என்னுடைய வாயிலிருந்து எவ்விதமான ஒரு சபிக்கிற வார்த்தைகள் வந்திருக்கக்கூடும். But he said, Father, forgive them, for they do not know what they are doing. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே. ஐயோ Lord, how they are boasting themselves. தங்களை தாங்கள் எப்படி மேன்மை பாராட்டிக் கொள்கிறார்கள். How they are very proud. எவ்வளவு பெருமைக்காரர்களாக இருக்கிறார்கள். Not knowing this God and the consequence of their sin which they have to reap. ஐயோ, இந்த அன்பின் தேவனை அறியாமல் வாழ்கிறார்கள். அவருடைய பாவத்தை குறித்ததான அந்த விளைவை அறுக்க வேண்டுமே என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். I tell you dear friend, every proud thought, every proud word, every proud action, ஒவ்வொரு பெருமையான எண்ணமும், ஒவ்வொரு பெருமையான வார்த்தையும், ஒவ்வொரு பெருமையான செயலும், unless it is being confessed and set right before God, தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு சரிபடுத்தவில்லை என்றால், we have to reap the consequence. அதனுடைய விளைவை நாம் அறுக்க வேண்டும். Many of the people even suffer physically because of the bitterness that they have in their hearts. அநேக மக்கள் தங்களுடைய சரீரத்தில் ஏன் பாதிக்கப்படுகிறார்கள்? அவருடைய இருதயத்தின் கசப்பு. Today many people have found, many doctors, medical science has found out, more than all the bacterial infections, the nature of man kills himself. அநேக பாக்டீரியா வியாதியினால் வருகிற வியாதிகளை விட ஒரு மனிதனுடைய சுபாவம் அவளை கொல்லுகிறது. It destroys your peace. உன்னுடைய சமாதானத்தை கெடுத்து விடுகிறது. It destroys your joy in the Lord. தேவனோடு கூட இருக்கிற அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறது. It destroys your living relationship with God. ஜீவனுள்ள தேவனோடு கூட கொண்டிருக்கிற ஜீவனுள்ள தொடர்பை கெடுக்கிறது. You are the loser, dear friend. நீ தான் அதை இழந்து போகிற. You make yourself unhappy. உன்னை நீயே ஒரு சந்தோஷமில்லாத ஒரு மனுஷனாய் மாற்றி விடுகிறாய். I tell you dear friend, this morning God calls you for your restoration. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த காலையில் அவர் உன்னை சீர்படுத்தும்படியாக அழைக்கிறார். He wants to restore your heart. உன்னுடைய இருதயத்தை சரிபடுத்த விரும்புகிறார். He wants to make your life a meaningful one. உன்னுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்ற விரும்புகிறார். He wants to make a living of yours, living in faith with God. ஜீவனுள்ள தேவனில் கொண்டிருக்கிற ஒரு ஜீவனுள்ள தொடர்புள்ள ஒரு அருமையான வாழ்க்கை வாழும்படியாக உன்னை அழைக்கிறார். What a great life of joy and peace is there for a true child of God who is having a living relationship with God. ஜீவனுள்ள தேவனோடு கூட கொண்டிருக்கிற உறவின் மூலமாக ஒரு உண்மையான அர்த்தமுள்ள இவ்வளவு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். ஃபேஸிங் த ஃபியூச்சர் நாட் வித் ஃபியர். எதிர்காலத்தை பயத்தோடு பார்க்கும்படியாக அல்ல. No, facing the future with confidence, because this God is my God. எதிர்காலத்தை நம்பிக்கையோடு சந்தோஷமாய் சந்திக்கும்படியான வாழ்க்கை. God calls, comfort my people, comfort my people. என் ஜனங்களை ஆற்றுங்கள், என் ஜனங்களை தேற்றுங்கள். This morning God calls you, dear friend. இந்த காலையில் தேவன் உன்னை அழைக்கிறார். Are you willing to surrender to him? அவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பையா?
It is not that you are perfect. நீ பரிபூர்ணமானவன் அல்ல. But acknowledge your failures. உன்னுடைய தோல்விகளை ஒத்துக்கள். Acknowledge what you are. நீ என்னவா இருக்கிறன்றதை ஒத்துக்கள். I am not perfect. நான் பரிபூர்ணமானவள. I know one thing. ஒரு தான் எனக்கு தெரியும். Acknowledge as I am. நான் என்னவா இருக்க அதை ஒற்றுக்கொள்ளுகிறேன். Dear friends, look to the cross. God is not a story. இது ஒரு கதை. God is calling you personally this morning. தேவன் தனிப்பட்ட விதத்தில் இந்த காலையில் உன்னை பார்த்து அழைக்கிறார். May the Lord give you such a joy and peace. தேவன் அவ்விதமான ஒரு அருமையான வாழ்க்கைக்குள்ளாக உன்னை கொடுப்பாராக. Let's pray. ஜெபிப்போம். Our Heavenly Father, thank you for this wonderful time of hearing thy word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாக இந்த காலையில் எங்களுக்கு கொடுத்திருக்காய், உமக்கு ஸ்தோத்திரம். I don't know, Lord, how many people do they really enjoy the peace and joy in their lives. ஆண்டவரே, எத்தனை மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான சமாதான சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள். I don't know how many strains in the families. எத்தனை குடும்பங்களில் பலவிதமான ஒருவருக்கொருவர் உறவில் அங்கே பிரச்சனைகள். No peace in the families. குடும்பங்களில் சமாதானம் இல்லை. Lord, remember these two people. தர்மியான மக்களை நினைவு. Above all, a living relationship with God is the most important thing. எல்லாவற்றுக்கு மேலாக ஜீவனுள்ள தேவனோடு கூட கொண்டிருக்கிற அந்த தொடர்பு. Lord, I pray and beg you for each one of them who has no living relationship with God. ஜீவனுள்ள தேவனோடு தனிப்பட்ட உறவில்லாத ஒவ்வொருவருக்காக உம்மை நோக்கி நான் கெஞ்சுகிறேன். Make them to understand it. விளங்கிக்கொள்ள உதவி செய்யும். Let us run to thy bosom. உமது மடியண்டை ஓடி வரட்டும். Spirit of God, work in the hearts, I beseech thee. உடைய இருதயங்களில் பரிசுத்த ஆவியானவரே பேசும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 98427-67184 98427-67184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.